ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தவா வைத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சி பிற்பாடு ஒரே ஒரு கிராம்பு போட்டு ரொம்ப அது ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஒரே கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும் எண்ணெயிலே. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ வேணும்னு. நாளைக்கு என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வெங்காயம் வதங்கின பிற்பாடு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எண்ணெயிலே வெங்காயத்தாட்டு கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம். அது கூட மீடியம் சைஸ் பழுத்த ஒரே ஒரு தக்காளி, அதுவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி எண்ணெயில் வதங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இப்போ போட்டுக்கணும், ஏன்னா கிச்சடி இல்லையா, தண்ணியிலே போட்டுக்கணும். நல்லா இது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டேன். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி வதங்கின பிற்பாடு தேவையான அளவுக்கு, அப்படின்னா 1 டம்ளர் ரொம்ப ரவைன்னா 3 டம்ளர் தண்ணி, அப்போ தான் கரெக்டாக சரியாக போயிடும். அது மாதிரி தான் நான் ஒரே டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு பிற்பாடு உப்புலாம் பார்த்துக்கணும். இப்போவே பார்த்துக்கணும் ரவை போடலாம். கட்டி இல்லாத ரவையை கிண்டிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஊற்றணும். அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர் ரவா கிச்சடி தான். சூப்பர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாளைக்கு